விவசாயிகள் எதிர்ப்பு. புதிய தார் பிளான்ட் அமைக்க ஊர் மக்கள் எதிர்ப்பு படுவதால் சுற்றுச்சூழல், நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இதனால் குளத்துப்பட்டி ஊராட்சியில் உள்ள அச்சங்குளம், ஏடி காலனி, செம்பாறைப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதுடன் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறுகின்றனர். இதே நிறுவனம் தென்னம்பட்டி, ரெட்டியார் சத்திரம் பகுதிகளில் செயல்பட்டு வந்ததும் அங்கு விவசாயிகளின் கடுமையான எதிர்ப்பு காரணமாக மூடிவிட்டு இங்கு வந்து எங்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்க துடிக்கிறார். தமிழக அரசு உடனடியாக இந்நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பேணிக்காக்க வேண்டுமென கோரிக்கை வைக்கிறார். எங்கள்கிட்ட கருத்து கேட்காம இப்படி ஒரு பிளான்ட் வரதை நாங்க அனுமதிக்க முடியாது சார். சரிங்களா? நீங்க வந்து சுற்றுச்சூழல்ல வாங்கியிருக்கலாம், தீயணைப்பு துறையில வாங்கியிருக்கலாம், எல்லாத்தையும் நீங்க வாங்கியிருக்கலாம். எங்களுக்கு நாங்க ஸ்டே வாங்கணும். நாங்க லீகலா தான் நாங்க போறோம். நாங்க வந்து இங்க வந்து வேற எதுவும் பண்ணல. நாங்க லீகலா போய் எங்களுக்கு ஸ்டே கிடைக்கிற வரைக்கும் நீங்க வேலை பார்க்க கூடாது. நீங்க வந்து இந்த மாதிரி எதுவும் இல்லைங்க, இதனால பெரிய பாதிப்பு வராதுன்னு ஒரு சின்ன அதுக்கு வந்து உடனடியான பாதிப்பு அமைதியான முறையில சொல்லும் போது அவர் செய்யட்டும். ஒண்ணு இல்ல, ப்ராப்பர் நிப்பாட்ட பிரச்சனை இல்ல. இல்லன்னா ஒட்டுமொத்தத்துக்கு எல்லா ஊர் கிராம விவசாயிகளும் ஊரை புறம் திரட்டி பெரிய போராட்டத்தை கையில் எடுப்போம். எங்களுக்கு பிளான் தேவையில்லை, எங்க ஊருக்கு வேண்டாம் சார். கூடி சீக்கிரம் வேடசூர் ஆத்துமேட்ல பெரிய ஆர்ப்பாட்டம் ரெடி பண்ணிருக்கோம். நாங்க இந்த பிளான் நிப்பாட்டல கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனை வரும் சார். ஓட்டுறதுக்கு நாங்க விட மாட்டோம். இல்ல இல்ல, உள்ளூர் மக்கள் நாங்க ஓட்ட விட மாட்டோம் சார். ஓட்ட விட மாட்டோம். பிளான் ரெட்டியார் சத்திரத்துலையும் தென்னம்பட்டியிலையும் இதே மாதிரி தார் பிளான்ட் போட்டிருந்ததா மக்கள் வந்து எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அங்கேருந்து எடுத்து வந்து இப்போ எங்கள் கிராமத்தில் போடுறாங்க. பக்கத்துலேயே குளம் இருக்குது, குளத்தடி நீர் மாசுபடுது. இந்த நீர் வந்து எங்கள் பஞ்சாயத்துலேருந்து 4 ஊருக்கு தண்ணி போயிட்டு இருக்குது. எங்கள் பஞ்சாயத்து சிறுசாக இருந்தாலும் எங்கள் ஊரில் இருந்து தான் மற்ற ஊருக்கு தண்ணி போகுது. இதனால் தண்ணி மாசுபடும். குழந்தைங்க வந்து குளத்து வரைக்கும் வெளியில் போகிறாங்க, விளையாட போகிறாங்க. இப்போ குளத்தை பூரா ஓடையை பூரா பறித்து போட்டிருக்காங்க. பிள்ளைங்க, மாடு, ஆடு எல்லாம் போய் கீழே விழுந்துட்டா கூட அது தெரியாது. எங்கள் ஊருக்கு மொத்தத்தில் தார் பிளான்ட் வேணாம். வேறு எந்த விவசாயம் சார்ந்ததோ, வேறு தொழில் சார்ந்ததோ, இல்லை மக்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி எது வேணாலும் ஆரம்பிச்சுட்டு போகிறாங்க. தார் பிளான்ட் வந்துட்டு அறவே போட வேணாம். அவங்க சொல்கிறாங்க 500 மீட்டருக்கு மேலே தான் ஏர் பொல்யூஷன் வந்து இது பாதிப்பு ஏற்படும், அதுக்கு வந்து ஏற்படாதுங்கிறாங்க. காற்று வந்து 500 மீட்டருக்குள்ளே தான் அடிக்குங்கிறத நம்ம வந்து சொல்லவே முடியாது. அவங்க ஏர் மாய்ஸ்டர் வச்சு செக் பண்ணிவிட்டு ஆர்டர் வாங்க வரைக்கும் ஓட்டிட்டு ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் அது ஒரு நாள் ஓடாட்டியோ இல்லை சப்போஸ் அவங்க வந்து நிறுத்தி வச்சிட்டாலும் அது வந்து மக்களுக்கு தெரியாது. அதனால் எங்களுக்கு போட்டு செக் பண்ணுற வேலை வேணாம், போடவே வேண்டாம் மொத்தத்தில்.